நான் ரொம்ப கவலையா இருந்தேன்னா எனக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா? என்னோட பசங்களும் மதியத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. கண்டிப்பா நான் இப்பவே கொண்டு வரேன். என்ன ராமா, கோத்வாலாவோட மனைவிக்கும் பசங்களுக்கும் மெதுவடை பரிமாறு. 1 2 3 4. என்ன பண்ற? ஏன் நின்னுட்டு இருக்க? சீக்கிரமா போ. என்னகிட்டு இருக்கம்மா, வெளியில இருந்து உணவு வாங்கிட்டு வரணும்ல. மெதுவடை எப்பவோ காலி ஆயிடுச்சு. நீ போய் பருப்ப அர. பசங்க எல்லாரும் மெதுவடை சாப்பிட ஆசைப்படுறாங்க, அதனால மெதுவடை தான் கொடுக்கணும். சாரதா கர்ப்பமானதுல இருந்து எனக்கு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கோத்துவால் பசங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சுவையா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்ன இன்னும் சாப்பிடுங்க, மெதுவடை முடிஞ்சிருச்சு. எடுத்துக்கோ. என்னது? மேல் அறையில இன்னும் நிறைய பருப்பு இருக்கு, அதை அரைச்சு மெதுவடை சுட்டி எடுத்துக்கோங்க. சரி, நீ போய் பருப்பை அரைச்சு வை, நான் வந்து மெதுவடை போடுறேன். இன்னும் பருப்பு அரைக்கணுமா? இந்த கோத்துவால சீக்கிரம் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரணும். ஓஹோ, ஆமா ராமா, இல்லனா கோத்துவாலுக்கு மரண தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பருப்பை அரைச்சி உனக்கு மரணம் வந்துரும். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? பசங்க பசியால வாடிக்கிட்டு இருக்காங்க. இதோ முடிஞ்சிருச்சு, வந்துட்டேன், கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். அட பொறுமையா பண்ணு ராமா, என்னால ஓய்வெடுக்க முடியல. ஆய மூடு. நீங்க இங்க வந்து நல்ல காரியம் பண்ணிட்டீங்க ராமகிருஷ்ணா. கோத்வால உங்களால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆமா மந்திரியாரே, அவரை காப்பாத்தினாதான் நான் தப்பிக்க முடியும். சரி வாங்க போவோம். கோத்வாலோட நிலைமை எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். போலாம் வாங்க. அடடா பிரமாதம், என்ன ருசியா இருக்கு. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்களா? மந்திரியாரே, வாங்க வாங்க, மெதுவடை சாப்பிடுங்க. தயவு செஞ்சு மெதுவடையோட பேரை கூட எடுக்காதீங்க. அட ஏன், மெதுவடை ரொம்ப ருசியா இருக்கும். என் பசங்களுக்கு மெதுவடை ரொம்பவே பிடிக்கும். நல்லா தெரியுமே. நான் இதை சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமா நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். நீங்க பொறுமையா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி சரி. இந்த கோத்வாலவருக்கு நாளைக்கு மரண தண்டனை, ஆனா இவ்வளவு பொறுமையா உட்காந்து மெதுவடை சாப்பிடுறாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மெதுவடையோட ருசி அந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு ஏன் மெதுவடை பிடிக்கல? ஏன்னா அத பருப்புல செய்வாங்க, பருப்பை அரைக்கணும்ல. சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? பாத்தீங்களா, இப்ப உதவி தேவைப்படுறது உங்களுக்கு. கோத்வால் அவர்களே, தண்டனை கிடைச்சது எனக்கு இல்ல, உங்களுக்கு. ஆமா, ஐயோ ஆமா, எனக்கு இப்போ கொஞ்சம் மனநல சரியில்லை ராமகிருஷ்ணா, அதனாலதான் அதை மறந்துட்டேன். சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, மூட்டை முட்டையை தின்றாங்க. ராமகிருஷ்ணா இங்க பாருங்க, நீங்க எல்லாருக்கும் உதவி பண்றீங்கல்ல, அதே மாதிரி எனக்கும் பண்ணா நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த தாயோட கருணை இருக்கு. நீங்க மிகப்பெரிய புத்திசாலி பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்ன நீங்க தயவு செஞ்சு காப்பாத்திருங்க. என்னோட மனைவி விதவையாக விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே பண்றேன். வணக்கம் மகாராஜா. என்னோட மகாராணிகள் எங்க? மகாராஜா 2 பேரும் அவங்க அறையில இருக்காங்க.
இவங்க 2 பேரும் அறைக்குள்ள என்ன பண்றாங்க? பூஜாடி! விலை மதிப்பே இல்லாத பூஜாடிக்கு இந்த நிலைமையா? 2 பேரும் தூங்குறாங்க. உண்மையா சொல்லணும்னா தப்பு ஏன் மேலதான். இத பாதுகாக்கிற பொறுப்பை இவங்க கிட்ட நான் தான் கொடுத்தேன். இனிமே இத நானே என் கூட வச்சு பாதுகாக்கிறேன். நீங்க நல்லா தூங்குங்க. மகாராணி சின்னாதேவி, பூஜாடி திருடு போயிடுச்சு. பூஜாடி பூஞ்சாடி மகாராஜா கிட்ட இருக்கு. மகாராஜா மகாராஜா, இத நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. கொஞ்சம் நாங்க கண்ண சந்ததும் நீங்க பூஜாடி எடுத்துட்டு போயிட்டீங்க. இல்ல நான் இத மகாராஜா, ஒருவேளை நாங்க தூங்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு இந்த பூஜாடியை நீங்க எடுத்துட்டு போறீங்களா என்ன? அப்பதான் எங்களுக்கு தெரிய வராது. அதுக்கப்புறம் எங்க 2 பேரையும். மகாராணி சின்னாதேவி, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் ஏன் அப்படி எல்லாம் பண்ணணும் சொல்லுங்க? அது சதி. சதியா? அட கடவுளே, பெரிய சதி. மகாராஜா, நீங்க எங்க 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க எங்க 2 பேரையும் கொன்னுட்டு அந்த கலிங்கத்து இளவரசி ஜெகன் மோகினிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மகாராஜா, இன்னும் நீங்க அவளை திரும்ப அழுகிறத நிறுத்து. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீயாவது கிட்ட சொல்லி புரிய வை. கொஞ்சம் அமைதியா இரு. மகாராஜா, இப்ப புரிய வைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. எனக்கு எல்லாமே புரியுது. அட, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. மகாராஜா, நாங்க சாப்பிடாம தூங்காம இந்த பூஜாடிய பாதுகாக்கிறதுக்காக ராப்பகலா இங்க இருக்கோம். ஆனா நீங்க நாங்க கவனமா இல்லன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் இங்க வரும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. தூக்கத்துல உன்னோட கைகள் இந்த பூஜாடி மேல பட்டுடுச்சு. ஒருவேளை நான் நேரத்துக்கு வராம இருந்திருந்தா இந்த பூஜாடி கீழே விழுந்து உடைஞ்சிருக்கும். மகாராஜா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க எங்க பொறுப்பை சரியா பண்ணலன்னு சொல்றீங்களா? நான் உங்களை குறை சொல்லல. உங்க 2 பேருக்கும் தூக்கம் வந்திருக்கும். குறை சொல்றீங்களா? கேட்டீங்களா மகாராணி சின்னாதேவி? நம்ம மேலேயே குறை சொல்றாரு. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதை விட சாகிறதே மேல். நான் இப்பவே விஷத்தை செஞ்சு கொண்டு வரேன். இல்ல இல்ல, அதுக்கான தேவையில்லை மகாராணி. தேவை கண்டிப்பா இருக்கு. மகாராணி திரும்பலம்பா, நீங்க போய் விஷத்தை செஞ்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு புளிப்பா இனிப்பா வேணுமா இல்ல புளிப்பு போதுமா? என்ன விஷம்? எனக்கு பல சுவைகள்ல விஷம் செய்யறது ரொம்ப நல்லாவே வரும். புளிப்பா? என்னுடைய கல்யாண வாழ்க்கை தான் கசப்பா முடிஞ்சிருச்சு. விஷமாச்சு புளிப்பா இருக்கட்டும். போங்க, நீங்க போய் விஷத்தை கொண்டு வாங்க. இல்ல இல்ல மகாராணி, நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பூஜாடி மட்டும் கீழே விழுந்து உடைஞ்சு. மகாராஜா வாழ்க. உள்ள வாங்க. மந்திரியாரே. மகாராஜா மன்னிச்சிருங்க, நான் சொல்ல போற விஷயம் முக்கியமானது. அதனாலதான் இந்த நேரத்துல நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். மகா மந்திரியாரே, எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அப்படியா? ஆமா. சின்ன மகாராணி, பெரிய மகாராணி, இந்தாங்க, இது உங்களோட பொறுப்பு. இத நீங்களே பாத்துக்கோங்க. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க 2 பேரும் இத பத்திரமா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒண்ணு, தூங்கிடாதீங்க. வாங்க மந்திரியாரே, நம்ம வேலையை பார்க்கலாம். வாங்க. மந்திரியாரே, நீங்க மஜ்லி பட்டணத்துக்கு போறேன்னு சொன்னீங்க. ஆமா மகாராஜா, எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருச்சு. உங்களோட கட்டளையின்படி நாளைக்கு காலையில கோத்வால தூக்குல போட்டதுக்கு அப்புறமா நான் கிளம்புவேன். இப்ப நீங்க இந்த நேரத்துக்கு வந்து சொல்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? கோத்வால் சம்பந்தப்பட்டதுதான் மகாராஜா. கோத்வாலோட கடைசி ஆசை என்னன்னா, அவர் சாகிறதுக்கு முன்னாடி உங்களை சந்திக்க ஆசைப்படுறாரு. ஏற்கனவே நள்ளிரவு ஆயிடுச்சு. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க
கோத்வாலோட மரண தண்டனையை ஒரு நாள் தள்ளி போடுங்க. நாளைக்கு காலையில நான் அவர் அரசவையில சந்திக்கிறேன். ஆனா மகாராஜா, இப்படி பண்ணா நான் மஜிலிப்பட்டணத்துக்கு போறதுக்கு ஒரு நாள் தாமதம் ஆயிடுமே. மந்திரியாரே, நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல. உங்களோட மனசுல கோத்வால் மேல கொஞ்சம் கூட பாவமோ இரக்கமோ இல்லையா? அவர் உங்களோட நண்பர். நீங்க ஒன்னா சேர்ந்து எவ்வளவு உழைச்சிருப்பீங்க. ஒருவேளை அவருக்கு ஒரு நாள் வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்ல மகாராஜா. நான் ஒரு நாள் கழிச்சு மஜிலிப்பட்டணத்துக்கு கிளம்புறேன். இப்ப எனக்கு அனுமதி கொடுங்க மகாராஜா. இனிய இரவாகட்டும். இனிய இரவாகட்டும். நாளைக்கு நம்ம அரசவையில் சந்திப்போம். நிச்சயமா மகாராஜா. வாங்க வாங்க வாங்க. இப்படித்தான் இப்படித்தான். அப்படியே இறக்குங்க. பார்த்து பார்த்து மெதுவா வைக்கணும். தெய்வமே. குருவே, மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! நான் போற வழியில யார் இதை வச்சது? நான் தான் மகாராஜா, நான் தான். குருவே, நீங்களா? மகாராஜா, இந்த பல்லக்குல விலையுயர்ந்த அதிசயமான பூஜாடி இருக்கு மகாராஜா. இது உங்க பூர்வீக சொத்து, முன்னோர்களோடது. இத பாதுகாக்கிற பொறுப்பை எங்கிட்ட, அதாவது என்ன மாதிரி யோகியர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. அப்பேற்பட்ட பூஜாடி ஒரு வினாடி கூட என்னுடைய பார்வையில இருந்து மறைஞ்சிருக்கிறத நான் விரும்பல மகாராஜா. அதனால நான் இத என் கூடவே அரசவைக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனா குருவே, நான் இப்ப எப்படி அரியாசனத்துக்கு போறது? அப்படியே தாண்டி போகலாமே. தாண்டியா? குதிச்சு போகலாம் மகாராஜா. அப்படியே மகாராஜா, அடியேன் பார்த்ததில்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். யுத்தத்துல நீங்க ஒரு குதிரையில இருந்து இன்னொரு குதிரைக்கு அப்படியே தாவுவீங்களாமே. அதே மாதிரி நீங்க நிக்கிற இடத்துல இருந்து அப்படியே அப்படியே தாவிருங்க. சரி, நான் தாண்டிய போறேன். சரி மகாராஜா. இங்க என்ன நடக்குது ராமா? நில்லுங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஏன் என்ன தடுத்தீங்க? இப்ப நான் தாண்டி போக மாட்டேன். ஏன் 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஏன் எல்லாரும் வேலையும் கெடுக்குறீங்க? இப்ப எதுக்கு மகாராஜாவை நிறுத்துறீங்க? மகாராஜா, இல்ல ராமகிருஷ்ணா, நீங்க ஏன் என்ன தடுத்தீங்க? இனி நான் தாண்டவே மாட்டேன். தாண்ட மாட்டேன். மணி, மகாராஜா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் எப்படி போறாருன்னு நாம இப்ப பாப்போம். மகாராஜா பெரிய வீரர், அவரு பறந்து கூட போவாரு. இப்படி வாங்க, இதை தூக்குங்க. என்ன ராமகிருஷ்ணா, இல்ல இல்ல இல்ல, நில்லுங்க 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 நில்லுங்க. மந்திரியாரே, மகாராஜா,
இன்னைக்கான வழக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா மகாராஜா. மகாராஜா, கோத்வால் உங்களை கடைசியா ஒரு தடவை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு. கோத்வால் வர சொல்லுங்க. வணக்கம் மகாராஜா. வாங்க கோத்வால், சொல்லுங்க, என்ன எதுக்காக சந்திக்கணும்னு சொன்னீங்க? மகாராஜா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை நான் ஒத்துக்கிறேன் மகாராஜா. நான் பண்ண தப்புக்கு மரண தண்டனை தான் எனக்கு சரியான தண்டனையா இருக்கும். சரியா சொன்னீங்க. அதனாலதான் உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு வேண்டுகோள் மகாராஜா. என்ன? மகாராஜா, நான் என்னுடைய மரண தண்டனைய இங்க இருக்கிற வேற யாருக்காச்சும் கொடுக்கலாமா சொல்லுங்க. ஒருவேளை நீங்க அனுமதிச்சீங்கன்னா. என்ன பேசுறீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? முட்டாள்தனமா நீங்க? பாருங்களேன், தண்டனையை இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு அது என்ன விளையாட்டு பொருளா? மகாராஜா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை மரண தண்டனைன்னு எனக்கு தெரியும். அதோட உங்க கட்டளையையும் நிறைவேற்றலாம் மகாராஜா. தண்டனை எனக்கு கிடைச்சா என்ன, இல்ல வேற யாருக்கோ கிடைச்சா என்ன, இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? மரணம் மரணம் தானே மகாராஜா. மகாராஜா, மந்திரியாரே, கோத்வால், மரணத்தோட பயம் ரத்த பந்தங்களையும் பயமுறுத்திடும். உங்களுடைய மரண தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு இந்த விஜயநகரத்துல யார் இருக்காங்க? இருக்காங்க மகாராஜா. ஒருத்தர் இருக்காரு. இதை நான் ஏத்துக்கிறேன் கோத்வால். ஆனா எனக்கு 2 நிபந்தனை இருக்கு. முதல் நிபந்தனை, உங்களோட இடத்துல உங்களோட மரண தண்டனையை ஏத்துக்க போறது ஒரு ஆணா இருக்கணும். ஒரு பெண்ணோ வயதானவரோ குழந்தையாவும் இருக்கக்கூடாது. 2வது நிபந்தனை, உங்களுடைய மரண தண்டனையை ஏத்துக்க போறவரு அந்த தண்டனையை மனசார ஏத்துக்கணும். உங்களுக்கு புரிதல கோத்வால்? முதல் நிபந்தனையிலேயே நான் தப்பிச்சிட்டேன். கண்டிப்பா மகாராஜா, உங்களோட 2 நிபந்தனையும் நிறைவேற்றிடலாம். அப்ப சரி, உங்க மரண தண்டனையை ஏத்துக்க போற அந்த முட்டாள் யாருன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இப்ப யாருன்னு சொல்லுங்க. மகாராஜா, அந்த நபரோட பேரு பண்டிதர் ராமகிருஷ்ணர். என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணனா? ஆமா மகாராஜா, நான் சொன்னேன்ல, மகாராஜா பெரிய மனசுக்காரர். கண்டிப்பா உங்களுடைய வேண்டுகோளை ஏத்துப்பாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுதா? சுயநனவோட தானே இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் உங்க உயிரை பலி கொடுக்க தயாராயிட்டீங்களா? ஆமா மகாராஜா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு புரிஞ்சிருச்சு மகாராஜா. இது ஏதோ பண்டித ராமகிருஷ்ணரோட புது திட்டம். தவிர இவருக்கும் நல்லாவே தெரியும். உங்களோட விசேஷ ஆலோசகர், உங்க நம்பிக்கைக்குரியவர், இப்ப இவரோட மனைவி கூட கர்ப்பமா இருக்காங்க. அதனால நீங்க இவருக்கு மரண தண்டனை கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். அப்படிப்பட்ட இவரோட நம்பிக்கையால இவர் இந்த தண்டனையை ஏத்துக்கிட்டாரு. அதோட ராஜ முடிவையும் ராஜ தண்டனையும் அவமதிக்கிறாரு மகாராஜா. ஆனா பண்டித ராமகிருஷ்ணருக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்ன தெரியாது? அதாவது மகாராஜா நியாயத்தின் பக்கம் நிக்கிறவர், நியாயத்துக்காக எவ்வளவு கடினமான முடிவையும் எடுக்கக்கூடியவர். விஜயநகரத்தோட சட்டம், விஜயநகரத்தோட கௌரவம், இதெல்லாம் ஒரே ஒரு மனிதருக்காக விஜயநகரத்தோட மரியாதையை அவமதிக்கிறது நியாயம் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க ராமகிருஷ்ணா? உங்களோட இந்த திட்டம் நிறைவேறும்னு நினைக்கிறீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களை எனக்கு பிடிக்கும்ன்றது உண்மைதான். ஏன்னா நீங்க விஜயநகர ராஜ்யத்துக்கு நிறைய பண்ணிருக்கீங்க. இப்போ உங்க மனைவி கர்ப்பமா வேற இருக்காங்க. உங்களோட வீட்டுல உங்களோட முதல் வாரிசு பிறக்க போகுது. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ராஜ மரியாதையை அவமானப்படுத்துற மாதிரி காரியம் பண்ணிருக்கீங்க.
நான் உங்களுக்கு கொடுத்த மரியாதையும் முக்கியத்துவத்தையும் அவமானப்படுத்திட்டீங்க. அதனால நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கட்டும். இப்ப கோத்வாலுக்கு பதிலா மரண தண்டனை உங்களுக்கு வழங்கப்படுது ராமகிருஷ்ணா. மந்திரியாரே, மகாராஜா, கோத்வால விடுதலை செய்யுங்க. அவரோட இடத்துல பண்டிதர் ராமகிருஷ்ணரை சிறையில போட்டு அவரை கைதியாக்குங்க. என்ன? நாளைக்கு காலையில பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மரண தண்டனையை வழங்குங்க. கோத்வால காப்பாத்தி பெரிய தியாகியாக பார்த்தேல, இப்ப உன்னை காப்பாத்த யார் வர போறாங்க ராமகிருஷ்ணா? மகாராஜா, நான் வந்து என்ன சொல்ல வரேன்? மந்திரியாரே, நான் சொன்னதை செய்யுங்க. உங்களோட கட்டளைப்படியே மகாராஜா. வீரர்களே, கோத்வாலை விடுதலை செய்யுங்க. விடுவீங்க விடுவீங்க விடுவீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, அம்மா, என்னால இத தாங்கிக்கவே முடியலம்மா. பொறுமையோட இருங்க. வீட்ல எதுக்கும் வேலைக்கு ஆகாதவங்க உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிருவாங்க. என்ன சொல்ல வரீங்க? அம்மா ராமாவை பத்தி பேசுறாங்க. ராமா வீட்ல எந்த வேலையும் செய்யறதில்ல, அதனால வெளிய மத்தவங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிருவாரு. கோத்வாலோட பிரச்சனையும் முடிச்சு வச்சிருவாரு. நீங்க அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. ஒருவேளை மகாராஜா என் கணவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டா, அவரோட உயிரை இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சுன்னா கடவுள் அவரை திரும்பவும் இந்த உலகத்துக்கு அனுப்புவாரா என்ன? கடவுளை பத்தி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அந்த கடவுள் ரொம்ப பலசாலி. அம்மா சரியா சொல்றாங்க. பூஜாடி தானே. ஒரு மனுஷனோட உயிர் பூஜாடியை விட ரொம்ப விலை உயர்ந்தது. எந்த நேரத்துல என்னோட கணவர் அந்த பூஜாடிய கையால தொட்டு எடுத்தாரோ எனக்கு சத்தியமா தெரியலம்மா. அட, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா, நான் கவலைப்படுறது அவருக்காக கிடையாது. அவரு போனதுக்கு அப்புறமா நான் தனியா இந்த பசங்களை எப்படி சமாளிப்ப சொல்லுங்க. இதோ வந்துட்டான். இதோ இவனோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ செய்தியை கொண்டு வந்திருக்கான்னு. சொல்லு சொல்லு. மகாராஜா கோத்வால மன்னிச்சுட்டாரு. பாத்தீங்களா, நான் தான் சொன்னல, நீங்க தேவையில்லாம பயந்தீங்க. அந்த கடவுள் சிறந்தவர். ராமாக்கு மத்தவங்களுக்கு புரிய வைக்கிற பிரமாதமான திறமை இருக்கு. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. உங்களோட அப்பா பாதுகாப்பா இருக்காராம் பசங்களா. ஐயோ, கொஞ்சம் வாயை மூடுங்க. முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்க. என்னாச்சு? என்ன விஷயம்? ஐயோ, இப்ப கோத்வாலுக்கு பதிலா நம்ம லாமாக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ராமாக்கு மரண தண்டனையா? என்னாச்சு? என்னன்னு தெளிவா சொல்லு. அம்மா, லாமா கோத்வாலோட மரண தண்டனைய அவன் தலையில போட்டுக்கிட்டான். இப்படி எல்லாம் நடக்குமா என்ன? இது மரண தண்டனை, கிரீடம் கிடையாது. ஒருத்தரோட கிரீடத்தை கட்டி இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்க முடியும் சொல்லு? இப்படிதான் நடந்துச்சுமா. லாமா தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த ராமாக்கு மூளை கெட்டு போச்சா என்ன? ஆமாமா. இது என்ன ஏன் ராமாக்கு வந்த சோதனை? நீங்க கொஞ்சம் கவலைப்படாம இருங்கம்மா. எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. மகாராஜா மரண தண்டனை கொடுத்திருக்காரு. அவரோட உயிர் போயிடுச்சுன்னா அந்த கடவுள் என்ன அவரை திரும்ப இந்த உலகத்துக்கு அனுப்புவாரா என்ன?
கடவுளை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாதும்மா. அவரு ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர். அவருக்கு எதுவுமே ஆகாது. கோத்வால் மனைவியே, நீயா சொந்தமா ஏதாவது பேசு. நாங்க சொன்னதையே எங்க கிட்ட திரும்ப சொல்லாத. அம்மா, நான் இப்ப கிளம்புறேன், சரியா? என்ன விஷயம்னா, நான் கிளம்புற அவசரத்துல அடுப்புலயே குழம்ப வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுல எல்லா வேலையையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இந்த பசங்களோட நிலைமைய பார்க்கவும் ரொம்ப பாவமா இருக்கு. ஒருவேளை இவங்களுக்கு திரும்ப பசி வந்துச்சுன்னா எல்லாரும் இங்க கத்துவாங்க. அம்மா, நான் கிளம்புறேன். உங்க வேலை முடிஞ்சதும் இங்க இருந்து ஓடுறீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அடுப்புல நான் குழம்பு மட்டும் வைக்காம இருந்திருந்தா நான் இங்கேயே இருந்திருப்பேம்மா. உங்களுக்கு நான் ஆறுதலும் சொல்லிருப்பேன். நான் கிளம்புறேன், வரேம்மா. வாங்க பசங்களா, போலாம். சீக்கிரம் வாங்க. பாத்தீங்களாமா, இங்க ஒரு சொம்பு தண்ணி கூட கொடுக்க மாட்டாரு. ஆனா அங்க அவரோட உயிரையே கொடுக்கறாரு. வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அவனை எந்த நிலைமைக்கு ஆளாக்குறேன்னு பாரு. அம்மா, உயிர் வாழ்றதுக்கான நேரம் இருந்தா தானே அவருக்கு தான் மரண தண்டனை கொடுக்கறாங்களே. இன்னைக்கு சிறையில அடைச்சிட்டாங்க. நான் அவனை சிறையில இருந்து வெளியே இழுத்து அடிப்பேன். அம்மா, மகாராணிகள் வாழ்க. 2 மகாராணிகளுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் அமைச்சரே, சொல்லுங்க, என்னாச்சு? நான் இப்போ ரொம்ப கவலையா இருக்கேன். அது நானும் கவலையா தான் இருக்கேன். நீங்க உங்க எடையை கொஞ்சம் குறைக்கணும் மந்திரியாரே. என்னது? நில்லுங்க. நீங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்காதீங்க. நிலம்லாம் அதிர்ந்து பாருங்க. ஒருவேளை அதனால இந்த பூஜாடி கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுன்னா? ஆம் அமைச்சர் அவர்களே, சொல்லுங்க, என்ன விஷயம்? அது என்னன்னா, ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. நீங்க பேசினாலும் இங்க அதிர்வு ஏற்படுது. இந்த அதிர்வால பூஜாடி விழுந்து உடைஞ்சிருச்சுன்னா? மகாராணி திரும்பலம்பா, பூஜாடிக்கு எதுவும் ஆகாது. நீங்க முதல்ல அமைச்சரை பேச விடுங்க. அமைச்சர் அவர்களே, நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் கோத்வாலோட தண்டனையை அவரே ஏத்துக்கிட்டாரு. என்ன? கோத்வாலுக்கு பதிலா மரண தண்டனை இப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கிடைக்க போகுது. அப்படியா? அப்படியாவா? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு மந்திரியாரே. ஒருவேளை எதிர்பாராத விதமா பூஜாடி கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சுன்னா எங்களோட மரண தண்டனையை நீங்க ஏத்துப்பீங்க. அதானே? அதானே? அதாவது இந்த மாதிரி நடக்கிற ஒரு நாள் நிச்சயமா வராதுன்னு சொல்ல வந்த. அமைச்சர் அவர்களே, முதல்ல நீங்க எங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்கன்றத சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளோட வந்திருக்கேன். நீங்க மகாராஜா கிட்ட இத பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தயவு செஞ்சு மரண தண்டனை கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அதோட பண்டிதர் ராமகிருஷ்ணர் கூடிய சீக்கிரம் அப்பா ஆக போறாரு. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியாது. இல்லனா மகாராஜாக்கு தெரியாம இதுல நான் பச்சை மிளகா செடியை வச்சிருப்பேன். மகாராணி திரும்பலம்பா, நீங்க மகாராஜா கிட்ட போய் இத பத்தி பேசுங்க. இந்த பிரச்சனை உருவானதுக்கு காரணமே நீங்க தான். ஆமா. நானா? நான் என்ன பண்ண? இந்த பிரச்சனையை உருவாக்குனது மகாராஜாவோட முன்னோர்கள். மத்த நாட்டு ராஜா முன்னாடி அவங்களோட வீரத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அவங்க வீரத்தை காட்டாம இருந்திருந்தா வேற நாட்டு ராஜா பரிசா இந்த பூச்சாடியை கொடுத்திருக்க மாட்டாரு. பிரம்மா இந்த உலகத்தை உருவாக்காம இருந்திருந்தா இதுல இது நடந்திருக்காது. ஆமா மகாராணி சின்னாதேவி, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை கடவுள் மகாவிஷ்ணு பிரம்மாவை உருவாக்காம இருந்திருந்தா அப்போ மகாராணியாரே, உங்களோட புராண கதையை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டு என் கூட வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட உயிரை காப்பாத்தணும்னா மகாராஜாவோட மனசை மாத்தி ஆகணும். சரிங்க அமைச்சரே, போலாம், சீக்கிரம் போலாம். மகாராஜா வாழ்க. வணக்கம் மகாராஜா. வாங்க மந்திரியாரே. என்ன இந்த நேரத்துல? மன்னிச்சிருங்க மகாராஜா, அதாவது மரண தண்டனை பத்தி நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். இப்ப வந்திருக்கீங்க? ஏன்? முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம்? என்ன மகாராஜா, எனக்கு ஒண்ணும் புரியல. மகாராஜா என்ன சொல்ல வராருன்னா, அவரு முழுசா நினைச்சிட்டாராம். என்ன மகாராஜா? நீங்களும் வந்திருக்கீங்களா? மந்திரியாரே, நீங்க எனக்கு யாருன்னு சொல்லுங்க. மகாராஜா,
நீங்க மறந்துட்டீங்களா என்ன? இவர் உங்களோட மகா மந்திரியார். ரொம்ப நன்றி. நீங்க என்னோட மந்திரியார்னா என்னை ஏன் நீங்க தடுத்து நிறுத்தல? மகாராஜா, நான் மஜிலிப்பட்டம் கடந்த 3 நாளா இததான் நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க மஜிலிப்பட்டினத்துக்கு போகவே இல்லை. நீங்க என்ன தடுத்து நிறுத்தி இருக்கணும் இல்லையா? அதோட என்னோட மகாராணிகள் நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும்ல. நீங்களும் ஏன் என்ன தடுக்கல? அது மகாராஜா. அது என்னன்னு சொல்லு. மகாராஜா, அந்த நேரத்துல நாங்க 2 பேரும் தர்பார்லயே இல்லையே. ஆனா நீங்க இருந்தீங்களா மந்திரியாரே, நீங்க ஏன் என்ன தடுக்கல? சரி சரி மகாராஜா, நான் முயற்சி பண்ண மகாராஜா. ஆனா அது என்னாச்சுன்னா, உங்களோட இந்த முயற்சி எல்லாம் 10வது மந்திரியாரே. நீங்க என்ன தடுத்து நிறுத்தி இருக்கணும். ராமகிருஷ்ணர் கோத்வாலுக்காக என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு மகாராஜா? கோத்வாலோட மரண தண்டனையை அவரே ஏத்துக்கிட்டாரு. ஆமா. நீங்க அவருக்காக என்ன பண்ண போறீங்க? மகாராஜா, நானும் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட தண்டனையை ஏத்துக்கிறேன். இல்ல மகாராஜா, என்னால முடியாது. அதேதான் மந்திரியாரே, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. என் மேல இந்த நாட்டோட பாரமே இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. என்னால தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்காது. நீங்க தடுத்திருக்கலாம்ல. ஆனா இப்போ ராமகிருஷ்ணரோட மரண தண்டனைக்கு பொறுப்பு நீங்க தான். என்னது மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மரண தண்டனைக்கு நான் தான் பொறுப்பா? வேண்டாம், பேசாதீங்க. தவறை ஏத்துக்கிறதால இப்ப எதுவும் மாற போறதில்ல. தீர்வை சொல்லுங்க. மகாராஜா மகாராஜா, இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. தப்பு பண்றதுங்கிறது மகாராஜா. என்னது? அதாவது எல்லாரும் தப்பு பண்றதுதான் மகாராஜா. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க உங்களோட முடிவை தயவு செஞ்சு மாத்திக்கங்க. இல்ல இப்போ அத உங்களால பண்ண முடியாதுல்ல? பண்ண முடியும் மந்திரியாரே. என்னோட தீர்ப்பை நானே எப்படி மாத்தலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன யோசிச்சீங்க மகாராஜா? இந்த வேலையை நான் தான் பார்க்கணுமா மந்திரியாரே? அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கீங்க? இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்க சீக்கிரம் கொண்டு வாங்க. அது மகாராஜா, இப்ப நாம எல்லா பிரச்சனைகளை மாதிரி இந்த பிரச்சனையையும் பண்டிதர் ராமகிருஷ்ணர்கிட்டயே விட்டுறலாம். நீங்க என்ன சொல்றீங்க? இத நான் ஏன் சொல்றேன்னா, நீங்களே கவனிச்சிருப்பீங்க, எல்லா பிரச்சனையையும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே தீர்த்து வச்சிடறாரு. இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணர் யோசிச்சு வச்சிருப்பாரு மகாராஜா. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். யாரு? அம்மா! சிப்பாய்களே, கதவை நல்லா பூட்டி இருக்கீங்களா? இல்லனா மரண தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு மரணம் கிடைச்சிரும். சிப்பாய்களே, கதவு தரங்க, நான் அவனை சாத்தணும். இல்ல 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 இல்ல. சாரதா தேவி அவர்களே, இவர் உங்களோட கணவர். இவர் எப்படி நீங்க தாக்குவீங்க? இல்ல குரல் மட்டும்தான் என்னோடது. கோபம், ஆத்திரம் எல்லாமே அம்மாவோடதுதான். சாரதா, நான் அவரை மரண தண்டனை எப்படி ஏத்துக்க விடுவேன்? எவ்வளவு பெரிய குடும்பம் வருது, எவ்வளவு சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. எத்தனை இருக்காங்க? 1 2 3. அட, உங்களுக்கும் பொறக்கும் ஒண்ணுதான் இப்ப சீக்கிரம் வரப்போதே. நீங்க 2 பேரும் ஏன் இங்க வந்தீங்க? வீட்டுக்கு போங்க. நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அட, எனக்காக இல்லனாலும் உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்காக வச்சு நீங்க யோசிச்சிருக்கலாம். எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு இப்ப ரொம்ப கோவம் வருது. இவனை வேற சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப இந்த கோவத்தெல்லாம் யார் மேல காட்டுறதுனே தெரியல. சரி, கிளம்புங்க. நீங்க சந்திக்கிற நேரம் முடிஞ்சிருச்சு. நேரம் முடிய வேண்டியது என்னமோ உனக்குதான். எட, உன்னால ஒரு பூஜாடியை கூட பாத்துக்க முடியல. நீ இந்த நகரத்தோட காவலனா? ஐயோ அம்மா அம்மா! இத்தனை பசங்களோட அப்பாவா இருக்க, ஒரு பூஜாடி உன்னால பாத்துக்க முடியலையா? ஐயோ அம்மா, இந்த பூஜாடிக்கும் என்னோட பசங்களுக்கு என்ன சம்பந்தம்? இது கடவுள் கொடுத்த வரம். இதுல என்னோட பாவம் என்ன இருக்கு சொல்லுங்க? உன்னாலதான் என்னோட ராமாக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஐயோ அம்மா, வேண்டாம், விட்டுருங்க. ஐயோ ஐயோ ஐயோ! குண்டப்பா, சாரதா, சீக்கிரமா கோத்துவலை காப்பாத்துங்க. இல்லன்னா அம்மா அடிச்சு அவரோட உயிரை எடுத்துருவாங்க.
அம்மா அடிக்காதீங்க. கோத்வால் அவர்கள் ரொம்ப பாவம். யோசிச்சிங்களா? மெதுவா வாங்க வாங்க. மகாராஜா வாழ்க. இப்போ எதுக்காக நீங்க இப்படி குறுக்க நெடுக்க நடந்துகிட்டு இருக்கீங்க? குருவே, நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன யோசிப்பாருன்னு தான் நாங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம். மகாராஜா, நான் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க எதுக்காக என்ன சந்திக்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் குருவே. அது நான் பண்ண அதிர்ஷ்டம் மகாராஜா. குருவே, உங்களுடைய மனசு தாமரை இதழ் போல ரொம்ப மென்மையானது. உண்மைதான் மகாராஜா. உங்க மனசுல மத்தவங்க மேல அன்பு இருக்கு. உண்மைதான் மகாராஜா. பாசம் இருக்கு. உண்மை. அதோட மரியாதையும் இருக்கு. உண்மை. எப்பவும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நல்லதுதான் நடக்கணும்னு நினைப்பீங்க. சத்தியம் மகாராஜா. நீங்க ராமகிருஷ்ணருக்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்க. உண்மைதான் மகாராஜா. பிரமாதம். இல்ல மகாராஜா. இல்ல 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 குருவே, நீங்க கேட்டீங்க, மன்னிப்பு கேட்டீங்க. இல்ல 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 குருவே, நீங்க கேட்டீங்க. நான் உங்க பேச்ச எப்பவும் மீற மாட்டேன். ஏன்னா நீங்க எப்பவும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காக எதுக்காக மன்னிப்பு கேட்க போறேன்? என்னது? இல்ல 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 மகாராஜா, இல்ல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க இட்ட கட்டளையினாலதான் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மரண தண்டனை கிடைச்சது. அதை எப்படி நான் தடுப்பேன்? என்ன பொறுத்த வரைக்கும் மகாராஜாவோட கட்டளைங்கிறது பிரம்ம வாக்கியம், கற்களில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மகாராஜா. கிழக்க உதிக்கிற சூரியன் மாதிரி, தெற்கத்தி காத்து பறந்து விரிந்த சமுத்திரம் மாதிரி. எல்லாம் சரிதான், எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு குருவே. நீங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. மகாராஜா, நான் அது 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 வந்து நான் உங்க சொத்தை உங்ககிட்ட ஒப்படைக்க வந்திருக்கேன். ஏன் சொத்தையா? நம்ம முன்னோர்களின் சொத்து. அது அந்த பூஜாடி, பூஜைக்காகவே நீங்க கொடுத்த பூஜாடி. அது எனக்கு வேண்டாம். ஏன்? இல்ல மகாராஜா, நான் இதுக்கு எல்லா விதமான பூஜையும் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் மந்திரங்களாலேயே அபிஷேகம் பண்ணேன். சரியா? அதோட என் வேலை முடிஞ்சது. இப்போ இந்த பூஜாடிய நீங்களே வச்சுக்கங்க. சரிங்க குருவே. ரொம்ப நன்றி மகாராஜா. குருவே, சொல்லுங்க மகாராஜா. நீங்க பார்க்க சந்தோஷமா இருக்கீங்க. உங்களுக்கு பரிசா ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொடுக்கிறதுங்கிறது ராஜாக்களோட கடமை, வாங்குறது பண்டிதர்களோட கடமை. நீங்க கொடுக்கறேங்கிறீங்க, வாங்க, நான் தயாரா இருக்கேன். மணி நம்ம குருஜி பிறந்தது இதுக்காக தானே எனக்கு இப்பதான் தெரியுது. மத்தவங்க செல்வத்தை திருடதான் பாக்குறாரு. நான் இப்போ உங்களுக்கு பரிசா இந்த பூஜாடியை கொடுக்கலான்னு இருக்கேன். பிரமாதமான யோசனை மகாராஜா, பிரமாதமான யோசனை. வேண்டாம் மகாராஜா, என்ன காரியம் பண்றீங்க? நான் எப்படி இது போயிடலாம்? குருவே, ஏற்கனவே ஒரு பூஜாடிக்கு பூஜை பண்ணிட்டீங்க. அதனால அடுத்ததா நீங்க இதுக்கும் பூஜை பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி குருவே. நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. வந்த நேரம் சரியில்லை. என்னாச்சு குருவே, உங்களுக்கு இந்த பரிசு பிடிக்கலையா என்ன? பிடிக்காம என்ன மகாராஜா, பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல பரிசு மகாராஜா, நான் கொடுத்து வச்சவன். அப்படின்னா சரி, நீங்க கிளம்புங்க. அப்படியே பண்ற மகாராஜா. ரொம்ப நல்லது மணி, குறிப்பா தடிக்கிறதுக்கு நமக்கு பூஜாடி கிடைச்சிருச்சு. ஆமா தனி, நமக்கு இன்னொரு பூஜாடியும் கிடைச்சிருக்கு. என்னாச்சு? என்னாச்சு குருவே? ஒண்ணுமில்ல மகாராஜா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பூஜாடி அவங்க கொண்டு வரதா சொன்னாங்க. நான் தான் வாயை மூடுங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நன்றி.
மகாராஜா, ஒருவேளை நாளைக்குள்ள பண்டிதர் ராமகிருஷ்ணர் தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கலனா அடுத்து நாம என்ன பண்றது மகாராஜா? மந்திரியாரே, ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் நாளைக்கு என்கிட்ட ஒரு முறை மன்னிப்பு கேட்டாலும் நான் அவரை மன்னிச்சிருவேன். அப்படி நடக்கும்னு எனக்கு தோணல மகாராஜா. ஏன்னா இது எல்லாத்தையும் பண்ணதே அவர்தான். மந்திரியாரே, எனக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அவரை நான் நிச்சயம் மன்னிச்சிருவேன். நீங்க சொன்னதும் சரிதான். தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணரும் நிச்சயமா ஏதாவது யோசிச்சிருப்பாரு. சரியா சொன்னீங்க மகாராஜா. யோசிச்சிருப்பாரு. ஒருவேளை அவர் யோசிக்காம இருந்தா? குருஜியோட உயிரே அந்த பூஜாடியில மாட்டிக்கிச்சு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். குருவே, குருவே. சொல்லுங்க மகாராஜா. என்ன மகாராஜா? மன்னிச்சிருங்க 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 மகாராஜா. தூக்கு 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 தூக்குங்க. குருவே, மகாராஜா. குருவே, நீங்க எதுக்காக அப்படி நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க இந்த அரசவைய அவமதிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. உங்க மரியாதையை காப்பாத்துறதுக்காக என்னால மரண தண்டனை ஏத்துக்க முடியாது. இப்போ என்னோட 100% கவனமும் இந்த பூஜாடி மேலதான் இருக்கு. அதாவது உங்க முன்னோர்கள் சொத்து மேல. மந்திரியாரே. மகாராஜா, இன்னைக்கான வழக்க ஆரம்பிங்க. அப்படியே பண்ற மகாராஜா. மகாராஜா, மஜிலிப்பட்டினத்துக்கு இன்னைக்கு நான் வந்து மறுபடியும் மஜிலிப்பட்டினம் வேண்டாம். தயவு செஞ்சு வழக்க ஆரம்பிங்க. மகாராஜா, அந்த மஜிலிப்பட்டினத்துல இருக்கிற மந்திரியாரே, இன்னைக்கான வழக்க தயவு செஞ்சு ஆரம்பிங்க. எந்த முக்கியமான வழக்கு மகாராஜா? நேத்து ராத்திரி நம்ம பேசினால அந்த வழக்கு. அதான் மரண தண்டனைய மன்னிக்கிற வழக்கு. யாரை மன்னிக்கிறதுக்கான வழக்கு மகாராஜா? யாரையும் இல்லையே மகாராஜா. இப்பதானே சொன்னீங்க. அத நான் என் காதால கூட கேட்டனே. குருவே, நீங்க பூஜாடி மேல கவனமா இருங்க. அதுக்கு ஏதாவது ஆயிட போகுது. எனக்கு புரிஞ்சிருச்சு மகாராஜா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.